ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா. தற்சமயம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே பலத்த மோதல், கசப்பான நிலை நிலவுகிறது. யாவரும் அறிந்ததே. அதனை பிரார்த்தனை மூலம் உயிர் சேதம் அதிகம் இல்லாமல் குறைக்கலாம். முன்பு சீன போர் எழுந்தபோது மகாபெரிவா மூக பஞ்சசதியின் ஸ்துதி சதகம் 101வது ஸ்லோகம் எல்லோரையும் ஜபிக்கும்படி கூறினார் அல்லவா? அவ்வாறே செய்து போர் நின்றது சரித்திரம். இப்போது நாம் கீழ்கண்ட ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பலனடையலாம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமோ நமக. समर विजय कोटि सातकानंद ताटी मृदुगुणगणपेटी मुख्य कादंब वाटी मुनिनुत परिपाटी मोहिहा जांटकोटि परम शिववधूटी पादुमां कामकोटि पादुमां कामकोटि पादुमां कामकोटि. போரிலே பெரும் வெற்றியின் பேர் எல்லையாகவும் தன்னை உபாசிப்பவர்களுக்கு பேரானந்தத்தை அளிப்பதும் மென்மை மிக்க குணங்களுக்கான பெட்டியானவனும் உயர்ந்த கற்பக மரமான கடம்ப தோட்டமானவனும் கோடி பிரகாச பிரம்மாண்டங்களையும் தன் அழகால் ஈர்த்து பரமசிவனின் பத்தினியாக விளங்கும் ஸ்ரீ காமகோடித்தாய் நம்மை ரட்சிக்கட்டும். கடம்ப மரங்களுடைய பூம்பொழில் தேவியின் இருப்பிடமான ஸ்ரீநகரம், அதாவது கதம்பவனம், தெய்வ மரங்கள் நிறைந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. அத்தகைய தேவியை முனிவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், இன்னும் அனைத்து தேவ தேவியரும் இடைவிடாமல் துதித்து வருகிறார்கள். ஜெய ஜெய ஜெகதம்பா சிவே, ஜெய ஜெய காமாட்சி, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, சிவ சிவ சங்கர, காலடி சங்கர, காமாட்சி சங்கர, காமகோட்டி சங்கர, பவானி சங்கரா என்று தினம் ஒரு முறையாவது இதை அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டுமாய் பெரிவா நமக்கு அளித்த ஸ்துதியை நாமும் பாராயணம் செய்து பலனடைவோமாக. நன்றி, வணக்கம்.